ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்வாரி கிரியேஷன். டுடே த்ரெட் லோடிங் ஸ்டிச்சில் ஷேப்ஸ் ஒர்க்லாம் பார்க்கலாம் வாங்க. சரியா, நான் யூனிக் வரைஞ்சிருக்கேன். ஒரு மாங்காய் டிசைனு, ஒரு ரவுண்டு, இதில் தான் நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சரியா, இதை ஷேப்பில் ஓட்டும் போது நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போது அளவு வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து அளந்து எடுத்துக்கணும். நம்ம இதே மாதிரி அளந்து எடுத்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது த்ரெட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஜிக்ஸாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இதில் இப்போ ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே மாங்காய் டிசைன் வந்துச்சுனாக்கா எப்போவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, இதுக்கு முன்னாடி கொம்பு டிசைனில் பார்த்துருப்போம், அது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லோடிங் ஸ்டிச்சை பொறுத்தவரை நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூவில் வரும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எந்த டிசைன் போட்டாலும் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இங்கேருந்து கீழே இருந்து எடுத்துக்கிறேன் நான் லோடிங்க்காக. சிக்காயிடுச்சு. இப்போது மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் லாக் வச்சு எடுத்துகிட்டு வருவோம். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் இது, அட்வான்ஸ் லெவலில். க்ளூ வந்து போடும்பொழுது கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க. நான் போன வீடியோவிலவே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் போல், வீடியோவில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒர்க் பண்ணும்பொழுது. க்ளூ வந்து இந்த நூலுக்கு அடியில் தான் லைட்டாக இருக்கணும். விலகி பக்கத்துலலாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு லோடிங் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா அருந்து போகும், கஷ்டமாக இருக்கும் நீட்டில் உள்ளே விடுறதுக்கு. சரியா, இப்போது வளைவில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ மேலே கொடுக்குற லாக்கு மேலே கொடுத்துட்டே வரணும், கீழே கொடுக்கும்பொழுது அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ கொடுக்கும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க பாருங்கள். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதா, இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வரும் நூல். இப்போ இங்கே இருக்குது, இப்படி வரும்பொழுது என்ன ஆகும், ஒரு கிராஸ் வந்து டபுள் கிராஸாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா, இங்கே இதுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வரும் இந்த மாங்காய் டிசைனில். தெரியுதுங்களா, மேலே வர மாதிரியே இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து குழம்பி நிற்காதீங்க.
அது எப்போவுமே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் எப்போவுமே மாறும். சரியா? நம்ம கான்செப்ட் வந்து இப்போது மேலே போகும்பொழுது மேலே லாக் வச்சு எடுத்துகிட்டு வரோமா, எடுத்துகிட்டு இப்போ கீழே வரும்பொழுது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லாக் கொடுத்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் நூல் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீடிலெல்லாம் இப்படி கொஞ்சம் மறைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்காமல் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. நம்ம அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவல்லாம் போட்டிருக்கோம். பேசிக் லெவல் பார்க்காதவங்க பேசிக் லெவல் பாருங்கள். நீங்களும் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக ஒரு ஆரி டிசைனர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பேசிக் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். த்ரெட்டில் என்ன த்ரெட்லேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கை வந்து ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் முடிய நல்லா பாருங்கள், இந்த கிராஸ் முடிய ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, என்னோடய கைவாட்டம் இப்படி வந்துச்சா, இப்படி வந்து இப்படி கொடுத்துட்டே வந்தேன். இப்போது கைவாட்டம் என்ன ஆகுது, இப்படி போகுது. நல்லா பாருங்கள், இப்போது இப்படி கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா, இந்த த்ரெட்டு துளிப் வந்து என்னை பார்த்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். சரியா? என்னை பார்த்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், இந்த ஃபினிஷிங் வச்சது மேலே நம்ம வச்சுட்டு வந்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி வந்துச்சு இல்லையா. இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கை வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். நல்லா பாருங்கள், இப்போது இப்படி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, இப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், இப்போது கை வந்து இப்படி கீழ்வட்டமாக ஆயிடுச்சு. இப்படி கொடுத்துட்டு வந்திருந்தது, இப்படி கொடுத்துட்டு வந்தேன். சரியா? இப்படி தானே கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன ஆகும், இப்படி கொடுத்துட்டு வருவேன். நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இதே சேம் ஷேப் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக கை வந்து மாறிடும், இது டைரக்ஷன். சரியா? கை வந்து என்ன ஆகுது, இப்போது மேலே போகுது. சரியா? இங்கேயே என்ன ஆகும், இங்கே இப்போ மேலே வர மாதிரி இருக்கா, இங்கே வரும்பொழுதும் டைரெக்ஷன் இப்படி கை மாறிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்தாச்சா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், கை வந்து இப்படி போயிடும். சரியா? கை வந்து இப்படி போய் எடுத்துகிட்டு வரும். இப்போது இவ்வளோ நேரம் இந்த பக்கம் போச்சு, இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் நீங்கள் என்னோடய கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைரெக்ஷன் பற்றி கரெக்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதே மாதிரி அந்த டைரெக்ஷனில் பேசிக்கில் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் உங்களுக்கு வந்து கைவாட்டம் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா?
டைரக்ஷன் கிளாஸஸ்லாம் பேசிக்கில் போய் பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா மோஸ்ட்லி டிசைன்ஸ்லாம் போடும்பொழுது நம்ம ஒரு டைமும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு புரியும். சரியா? எண்டிங் முடிக்கும் பொழுது பாருங்கள் எப்படி முடிக்கிறேன்னு. இப்படி தான் இருக்கும். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இருக்கா, இந்த ஓரத்தில் பக்கத்தில் லாக் வச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், நீங்களும் ஒர்க் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். இதில் டைரெக்ஷனாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? சரியா? இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரியா? ஒரு பர்ஃபெக்டான மேங்கோ டிசைன் வந்து நம்ம போட்டாச்சு. ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரணும்னா பாதியாக பிரிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த யூ இருக்குன்னா இந்த யூவில் சென்ட்ரு எதுன்னு பார்த்துக்கணும். சென்ட்ரு வந்து இது இல்லையா. இப்போது இப்படி இருந்து ஒர்க் பண்ணி இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இப்போ லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரைட் சைட்லேருந்து ஒர்க் பண்ணி முடிச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அந்த கிராஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்படி இல்லை நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் இருந்தே ஒன் சைடு ஸ்டார்ட் பண்ணால் இன்னொரு சைடுக்கு போய்ட்டு ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த 2 மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு த்ரெட்டை இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கீழே எடுக்கிறேன். லாக் வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக தள்ளி எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிராஸாக இங்கே கொண்டுட்டு போகிறேன். கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக்கு, திரும்ப செயினுக்கு ஒரு லாக் வச்சுட்டு திரும்ப கீழே வரேன். கீழே வந்து அந்த செயின் அப்புறம் அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக் இப்போ மேலே கொண்டு போகிறேன். என்ன சொல்லியிருந்தேன், இந்த கிராஸ் வர வரைக்கும் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு வரணும். கிராஸ் வந்ததுக்கப்புறம் மேல் பக்கம் போச்சுன்னா மேல் பக்கம் லாக்கும், கீழ் பக்கம் வந்துச்சுன்னா கீழ் பக்கம் லாக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கீழே வரும்பொழுது கீழே பார்த்த மாதிரி ஒரு லாக்கு, மேலே போகும்பொழுது மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக்கு. சரியா? இப்போது இந்த டர்னிங் பாயிண்ட் வருது இல்லையா, இப்போ அந்த வளைவு வரப்போ என்ன ஆகுனா கிராஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சி இங்கே சென்டர்லாம் வரும்பொழுது என்ன ஆகுனா நேராக வரும். கிராஸ் ரொம்ப கிராஸாலாம் வராது. பாருங்கள்.
என்னாகும், கிராஸு குறைஞ்சிட்டே வரும். சென்ட்ரு வர வர என்னாகும், ஃபுல் ஸ்ட்ரெயிட் வந்துடுச்சு எனக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும்பொழுது அந்த கிராஸு வர வர என்னாகும், இந்த சென்ட்ரு வரும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். எல்லா வளைவுக்குமே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அந்த சென்ட்ரு பார்ட்டு டர்னிங் பாயிண்ட்டில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இப்போது இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்தும் நம்ம கொடுத்துட்டு போகலாம், நம்ம விருப்பம் தான். நாங்கள் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த சைடில் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லாக்கு கீழே வரும்பொழுது எப்போவுமே இந்த உள் சைடில் வரும்பொழுது கீழே பார்த்து வருதுன்னா எப்போவுமே கீழே பார்த்தா வரும். பக்கத்தில் வைக்கக்கூடாது. அந்த கிராஸ் வர வரைக்கும் மேலே பக்கத்தில் வைக்கணும். எனக்கு கிராஸ் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த கிராஸ் வந்துடுச்சு. இப்போது நான் மேலே அடுத்த ஸ்டிச் வரும்பொழுது மேலே பார்த்து வச்சுட்டு வருவேன். முடிக்கும்போது பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஷேப்பில் எப்போவுமே அந்த கிராஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்துடாது. இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டும் வரும். சரியா? இப்போது எண்டுக்கு வந்துட்டேன். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது ரவுண்டில் த்ரெட் ஓட்டும்போது என்னாகும், ஒரு எண்டிங்லேருந்து இன்னொரு எண்டிங் போயிட்டு இங்கே கொஞ்சம் அதிகமான ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒட்டிட்டேன் த்ரெட்டை. ஒட்டும்போது முடிக்கும்போது என்னாகும், ஒரே இடம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வருமே மோஸ்ட்லி லைனு. சரியா? இப்போ பாருங்கள், வெளியிலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை இல்லையா, அப்படியே கிராஸ் கொடுத்து மேலே அப்படியே லாக் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழே ரவுண்டில் என்ன ஆகும், ரவுண்டில் வந்து கிராஸ் ஷேப்பே கிடைக்காது. நம்ம என்ன தான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலுமே
இதே மாதிரி நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இங்கே ஸ்டார்டிங்கில் தொடங்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு மீடியம் சைஸில் தான் கிராஸ் வரும். சரிங்களா? இங்கே வர வர என்ன ஆகும், அங்கே ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் இதோட முடிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணேன்னா லென்த்தாக வச்சு பார்த்தேன். சரிங்களா? லென்த்தாக வைக்கும்பொழுது கிராஸ் வருது ஓரளவுக்கு. வந்தாலும் இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி இங்கே முடிக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இதோட முடிஞ்சிடும். இந்த கிராஸில் வரும்பொழுது இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்பொழுது என்ன ஆகும், ஃபுல்லாக இதோட முடிஞ்சிட்டு இங்கே கேப் தெரியும். நம்ம இந்த கேஃபை ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏற்கனவே போட்ட ஸ்டிச் மேலே என்ன பண்ணியிருக்கேன் நான், எடுத்துகிட்டு வந்து இங்கே முடியுது. இந்த இந்த ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இங்கே கேப் விழுந்ததுனால நான் கிராஸ் வச்சு போட்ட ஸ்டிச் மேலே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் ரவுண்டில் வரும்பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் அது சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணேன், பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. சரியா? இப்போது இது 3த்துக்குமே நான் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதான் ஃபைனல் லுக்கு. சரியா? இதே மாதிரி நீங்களும் இந்த யூ ஷேப்பு, மாங்காய் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு அண்ட் திலகம் ஷேப்பு இது 4 ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.